இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐசிஐசிஐ பேங்க் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த கிரெடிட் கார்டாக இருக்கக்கூடிய மைன் கிரெடிட் கார்டோட ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிரெடிட் கார்டு மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில ஹைலைட்டான பெனிஃபிட் என்னலாம், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் போய் நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த கிரெடிட் கார்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் அண்ட் ஃபியூச்சரை பற்றி ஃபஸ்ட்டு வந்து பார்த்துடலாம். ஸோ நீங்கள் வந்து ஐசிஐசிஐ பேங்க்கில் வந்து லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ நீங்கள் வந்து இந்த மைன் கிரெடிட் கார்டை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து லைஃப் டைம் ஃப்ரீயாகவும் சூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வந்து ஆனுவல் சார்ஜஸ் அப்புறம் ஜாயினிங் ஃபீ இதெல்லாம் இருக்கிற மாதிரியான கிரெடிட் கார்டையும் நீங்கள் வந்து இதே கிரெடிட் கார்டில் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். டோட்டலாக இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஒன்று வந்து ஸ்டார்டர், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ, அதுக்கப்புறம் ப்ரீமியம். ஸோ டோட்டலாக 3 விதமான கிரெடிட் கார்டை ஒரே நேமில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அதை பற்றின டீட்டெயில் வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்டோட பிளான். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக லைஃப் டைம் ஃப்ரீ தான். உங்களுக்கு இதில் ஜாயினிங் ஃபீ கிடையாது, ஆனுவல் ரெனிவல் ஃபீ கிடையாது. பட் உங்களுக்கு வந்து ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியான ஆஃபர்ஸ் தான் வந்து கிடைக்கும். ஸோ அடுத்த பிளான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோ. ஸோ இந்த கார்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி மந்த் உங்ககிட்ட இருந்து 49 ரூபா இந்த கார்டுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீயாக வந்து உங்ககிட்ட இருந்து சார்ஜஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கார்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃபர்ஸ் அண்ட் பெனிஃபிட் நிறையவே வந்து கொடுப்பாங்க. தேர்ட் பிளானில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி ஃபீ மட்டும் 149 ரூபா சார்ஜஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கார்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரோ பிளானை விட அதிகமான கேஷ்பேக் அண்ட் டிஸ்கவுண்ட் அப்புறம் நிறைய பிராண்டில் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஒன் பை ஒன்னாக ஒவ்வொன்றிலையும் வந்து என்னென்ன ஆஃபர்ஸ் அண்ட் பெனிஃபிட்லாம் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டர். ஸோ இந்த பிளானை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ கிடையாது, ஆனுவல் ரெனிவல் ஃபீயுமே கிடையாது. டோட்டலாக இது வந்து லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதில் வந்து நமக்கு நிறைய பெனிஃபிட்லாம் வந்து கிடைக்காது. ஸோ ஒரு சில பெனிஃபிட் மட்டும்தான் இதில் வந்து கிடைக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பெனிஃபிட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1% கேஷ்பேக் ஆன் ஆல் ரீட்டைல் ஸ்டோர். ஸோ நீங்கள் வந்துட்டு ரீட்டைல் ஸ்டோர் எங்கே வந்து இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணாலும் அதில் 1% உங்களுக்கு வந்து கேஷ்பேக் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபியூல் சர்ஜார்ஜஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்பி பெட்ரோல் பங்கில் மட்டும்தான் வந்து இந்த ஃபியூல் சர்ஜார்ஜஸ் வந்து டிஸ்கவுண்ட் ஆகும். ஸோ ஹெச்பியை தவிர வேறு எந்த பெட்ரோல் பங்கில் நீங்கள் இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பெட்ரோல் போட்டாலும் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து சார்ஜஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரிடே டீலைட் ஆஃபர். ஸோ ஐசிஐசிஐ பேங்க் கிரெடிட் கார்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரிடே எவ்ரி வீக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஆஃபர் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்களா. ஸோ அந்த ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கு வந்து அப்ளிகபிள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எதுலலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் ட்ராவல், அப்புறம் ராசரி, ஃபேஷன், ஃபுட் அண்ட் மார்க்கெட்டிங், அப்புறம் ஏ டீல், அப்புறம் எவ்ரி வீக். ஸோ இந்த மாதிரியான பிராண்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈச் அண்ட் எவ்ரி டேஸ் கொடுக்கக்கூடிய அந்த ஆஃபர்ஸ் அண்ட் பெனிஃபிட் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதை தவிர வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வேற ஒன்றும் பெருசாக பெனிஃபிட் கிடைக்காது. அதிகபட்சமாக இந்த கிரெடிட் கார்டு மூலமாக ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து இந்த கிரெடிட் கார்டு வந்து லைஃப் டைம் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அதிகபட்சமாக கேஷ்பேக் அப்படின்னா 100 ரூபாய் வரைக்கும் வந்து சேவ் பண்ணிக்க முடியும். இது தவிர வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வேற ஒன்றும் ஹைலைட்டான பெனிஃபிட் வந்து கிடைக்காது. ஸோ அடுத்த பிளான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோ. ஸோ இந்த பிளானில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி மந்த் உங்ககிட்ட இருந்து 49 ரூபா வந்து சார்ஜஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு இந்த 49 ரூபா சார்ஜஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃபராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஸ்டார்டர் பிளானில் கொடுத்த அதே ஆஃபர் தான். எல்லா ரீட்டைல் ஸ்டோர்லையுமே உங்களுக்கு 1% கேஷ்பேக் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பிராண்டில் உங்களுக்கு வந்து 5% வரைக்கும் கேஷ்பேக் கொடுக்குறாங்க. ஸோ அந்த பிராண்டோட நேம் எல்லாமே கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிராண்டோட நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமேசான் பிரைம், அதுக்கப்புறம் பிக் பாஸ்கெட், புக் மை ஷோ, கானா, ரோஃபர்ஸ், அப்புறம் இனாக்ஸ், ஓலா, பிவிஆர், ஸ்விக்கி, சொமோட்டோ. ஸோ இந்த மாதிரியான பிராண்ட்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது பில் பேமெண்ட் அது பண்ணும்போது ஸோ இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 5% வரைக்கும் கேஷ்பேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்ரி டொமஸ்டிக் ரயில் லக்கேஜ் ஆக்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர் மந்த்துக்கு வந்து 1 டைம் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி உங்களுக்கு பெனிஃபிட் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபியூல் சர்ஜார்ஜஸ் வந்து ஹெச்பி பெட்ரோல் பங்கில் மட்டும் மினிமம் 500லேருந்து மேக்ஸிமம் 4000 வரைக்கும் நீங்கள் வந்து பெட்ரோல் போட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த 1% ஃபியூல் சர்ஜார்ஜஸ் வந்து டோட்டலாக டிஸ்கவுண்ட் ஆகும். ஸோ இதை தவிர வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹோட்டல் புக்கிங்கில் வந்துட்டு இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பில் பேமெண்ட் வந்து பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக அதில் 7% வரைக்கும் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கேஷ்பேக் கிடையாது, டிஸ்கவுண்ட். நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுறீங்களோ அதில் 7%
பர்சன்டேஜ் அமௌண்ட் வந்து டோட்டலாக டிஸ்கவுண்ட். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வந்துட்டு ஃப்ளைட் டிக்கெட் வந்து இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி புக் பண்ணும்போது உங்களுக்கு அதில் 4% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகபட்ச டிஸ்கவுண்ட் வந்து 600 rupees வரைக்கும் உங்களால் சேவ் பண்ணிக்க முடியும். இது வந்து ஹோட்டல் புக்கிங்கில் 7% சொல்லியிருக்காங்களா, அதிகபட்ச அமௌண்ட்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5000 வரைக்கும் இதில் வந்து உங்களால் சேவ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் இந்த பெனிஃபிட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரீ பிளானில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்காது. நெக்ஸ்ட் இது தவிர வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரிடே டீலைட் ஆஃபர்ஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம ஸ்டாண்டர்ட் பிளானில் பார்த்தோம்ல, ஸோ அதே ஆஃபர்ஸ் வந்து இந்த கார்டுலேயுமே வந்து கிடைச்சிரும். நெக்ஸ்ட் இதில் வந்து கேஷ்பேக் கேப்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 200 rupees per month. ஒரு மாதத்துக்கு அதிகபட்சமாக நீங்கள் வந்து கேஷ்பேக் வந்து பார்த்தீங்கன்னா 200 rupees வரைக்கும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் வந்து அந்த மாதத்தில் 10,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த மாதத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ 49 ரூபா வந்து டிஸ்கவுண்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிளானில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமாக 200 ரூபாய் வரைக்கும் கேஷ்பேக் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கேஷ்பேக் அப்படிங்கிறது வேற, டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது வேற. இந்த டிஸ்கவுண்ட் 7% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கல, இது வந்து இதில் வந்து இன்க்ளூடட் ஆகாது. ஸோ நம்ம வந்து ஈச் அண்ட் எவ்ரி டே ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டில் வந்து கேஷ்பேக் அப்படின்னு சொல்கிறாங்களா, ஸோ இந்த அமௌண்ட் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மேக்ஸிமம் 200 ரூபாய் வரைக்கும் சேவ் பண்ணிக்க முடியும். அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்காது. ஸோ அதை தான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அடுத்த பிளான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் பிளான். ஸோ இந்த பிளானை பொறுத்தவரையிலும் பர் மந்த்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீயாக நீங்கள் வந்துட்டு 149 ரூபா பே பண்ணணும். ஸோ மற்ற கிரெடிட் கார்டிலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயர்லி ஒன்ஸ் வந்து 500 ரூபாய் நம்ம வந்து ஆனுவல் ரினிவல் ஃபீயாக வந்து பே பண்ணுறோம்ல, ஸோ அந்த மாதிரி தான். பட் இந்த கிரெடிட் கார்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி மந்த் வந்து உங்கள்கிட்ட இருந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஸோ மற்ற கார்டுலலாம் வந்து இயர்லி ஒன்ஸ் மொத்தமாக சார்ஜபிள் பண்ணுறாங்க, இவங்க வந்து மந்த்லி சார்ஜஸ் பண்ணுறாங்க. இப்படி மந்த்லி சார்ஜஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெரிய அமௌண்ட்டாக தெரியாது. பட் 2000 ரூபாய் ஆனுவல் ஃபீ, அப்புறம் வந்துட்டு 4000 ரூபாய் ஆனுவல் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக பே பண்ணும்போது அது வந்து பெரிய அமௌண்ட்டாக தெரியும். பட் இந்த மாதிரி மந்த்லி பே பண்ணும்போது உங்களுக்கு பெருசாக அது வந்து தெரிஞ்சுக்காது. ஸோ நெக்ஸ்ட் இந்த பிளானில் கிடைக்கக்கூடிய ஃபியூச்சர் அண்ட் பெனிஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1% கேஷ்பேக் ஆன் ஆல் ரீட்டைல் ஸ்டோர். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ரீட்டைல் ஸ்டோர்லையுமே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு வந்து 1% வந்து கேஷ்பேக் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 5% கேஷ்பேக். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரோ பிளானில் வந்து கிடைச்ச அந்த பெனிஃபிட்டை விட ஒரு சில பிராண்ட் வந்து இதில் வந்து அதிகமாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஒரு சில பிராண்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும், இதில் வந்து பிராண்ட் அதிகமாக இருக்கும். இதில் அமேசான் கொடுத்துருக்காங்க, இதில் வந்து அமேசான் பிரைம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து அமேசான் பிரைம், அப்புறம் பிக் பாஸ்கெட், புக் மை ஷோ, ஃபிட்ரினிட்டி, அப்புறம் வந்து ஃபார்டான்கோ, கானா, அதுக்கப்புறம் வந்து க்ரோஃபர், கோ, இப்பாபோ, அப்புறம் இனாக்ஸ், மேக் மை ட்ரிப், அப்புறம் மைத்ரா, ஓலா, பிவிஆர், ஸ்விக்கி, சொமேட்டோ. ஸோ இந்த மாதிரியான பிராண்டு எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5% வரைக்கும் கேஷ்பேக் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 1% காம்ப்ளிமெண்ட்ரி டொமஸ்டிக் ரயில் ஆக்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ பிளான்லேயே வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 காம்ப்ளிமெண்ட்ரி டொமஸ்டிக் ஏர்போர்ட் லக்கேஜ் ஆக்சஸ் வந்து அடிஷ்னலாக வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ரோ பிளானில் வந்து கிடையாது. ஸோ ப்ரீமியமில் வந்து உங்களுக்கு ரயில்வே லக்கேஜ் ஆக்சஸும் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ஏர்போர்ட் லக்கேஜ் ஆக்சஸும் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூல் சர்ஜார்ஜஸ். ஹெச்பி பெட்ரோல் பங்க்கில் நம்ம வந்து ஃபியூல் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதில் வந்து 1% வரைக்கும் ஃபியூல் சர்ஜார்ஜஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ரோ பிளானில் கொடுத்த அதே ஆஃபர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹோட்டல் ரூம் புக்கிங்கில் வந்து இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணும்போது 7% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணும்போது இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 4% வரைக்கும் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோ பிளானில் இருக்க சேம் பெனிஃபிட் தான் இதிலே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட்ரி 2 month ஈஸி டைனர் ப்ரீமியம் மெம்பர்ஷிப். ஸோ ஈஸி டைனர் அப்படிங்கிற அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 மாதத்துக்கான ப்ரைம் மெம்பர்ஷிப் வந்து டோட்டலாக உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாடா கிளிக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 ரூபீஸ்க்கு மேலே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் ஏதாவது பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அதில் வந்து 5% வரைக்கும் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. அதிகபட்சமாக இதில் வந்து உங்களால் 300 ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மைண்ட் ஹவுஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 மந்த்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ வந்து டோட்டலாகவே வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. 6 மந்த்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் வந்து இதில் வந்து கிடைக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரிடே டீலைட் ஆஃபர். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பிளான்லையுமே கொடுத்துருக்கிற அதே ஆஃபர் இதுலேயுமே வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். நெக்ஸ்ட் இந்த கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் வந்து அதிகபட்சமாக பெர் மந்த்துக்கு வந்து 750 ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கேஷ்பேக் அப்படின்னா உங்களுக்கு வந்து 750 ரூபா வரைக்கும் உங்களுக்கு வந்து கேஷ்பேக் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ 750 ரூபாய்க்கு மேலே உங்களால் பர் மந்த்துக்கு வந்து கேஷ்பேக் வந்து சேவ் பண்ண முடியாது. ஸோ டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கிற பெனிஃபிட் வேறு, அதுக்கப்புறம் வந்து கேஷ்பேக் மூலமாக நீங்கள் வந்து பர் மந்த்துக்கு 750 ரூபா வரைக்கும் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் வந்துட்டு
20,000க்கு மேலே பில் பேமெண்ட் வந்து பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அடுத்த மாதத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ வந்து ரூ. 149 உங்களுக்கு சார்ஜஸ் பண்ணுவாங்கள்ல. ஸோ இது வந்து டோட்டலாக டிஸ்கவுண்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இதில் வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஆனுவல் சார்ஜஸ், அதாவது இதில் வந்து மந்த்லி சார்ஜஸாக பிடிக்கிறாங்க ஆனுவல் சார்ஜஸை. ஸோ ஆனுவல் சார்ஜஸ் பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். பட் எனக்கு இது மாதிரியான பெனிஃபிட் எல்லாமே வேணும், நான் அடிக்கடி வந்து இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங்கில் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்களும் ஸோ இந்த கிரெடிட் கார்டை நீங்கள் வந்து தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு இந்த கிரெடிட் கார்டில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டை வந்து பார்த்தோம். இந்த கிரெடிட் கார்டில் நம்ம வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு வந்துக்கோங்க. வெப்சைட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் அப்ளை நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கான ஸோ அந்த பேஜுக்கு வந்து போயிடுவீங்க. ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணுற ஃபார்ம் வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணி ஓடிபி மூலமாக வெரிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட பேன் கார்டு நம்பர், உங்களோட கரண்ட் அட்ரஸ் டீட்டெயில், உங்களோட பேசிக் டீட்டெயில், நேம், ஃபாதர்ஸ் நேம், அப்புறம் மதர் நேம், இது எல்லாமே கேட்பாங்க. ஸோ இந்த எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் ஃபில் பண்ணி இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த கார்டு வந்து அப்ரூவல் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ மினிமம் இந்த கிரெடிட் கார்டில் எந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணாலும் சிபில் ஸ்கோர் அப்படிங்கிறது 750க்கு மேலே வந்து இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அப்ரூவல் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன், வேணா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.